ஹாய், இது உங்கள் ரைம்ஸ் மேக்ஸ். இன்னைக்கு நாம ப்ரீ 30 டிஎன்பிசி டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 2 கண்டென்ட் லேர்னிங் வீடியோவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம போர்ஷனை ரீகால் பண்ணிடலாம். டெஸ்ட் 2 போர்ஷன் முழுக்கள் 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல பக்கம் எண் 27 42, 7ஆம் வகுப்பு டேர்ம் 1ல பக்கம் 1ல இருந்து 32, 7ஆம் வகுப்பு டேர்ம் 2ல பக்கம் 1ல இருந்து 21, 7ஆம் வகுப்பு டேர்ம் 3ல 1ல இருந்து 25, 8ஆம் வகுப்பு பக்கம் எண் 1ல இருந்து 51. இதோட பிடிஎஃப் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், நீங்க அதை எடுத்துக்கோங்க. இப்போ கண்டென்ட்ல நீங்க போயிடலாம். 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல 27 42 இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன். அதுல என்ன பார்க்க போறோம்? முழுக்கள், எதிரெண், வரிசை, ஒப்பீடு. முழுக்கள்னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இயல் எண், நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4, ஹோல் நம்பர்ஸ் 0 1 2 3 4. முழுக்கள் Z ன்னு சொல்லுவாங்க. இது 0 1 2 3 4 போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும். இது மிகை முழுக்கள், இது குறை முழுக்கள். 0 மிகை முழுவும் இல்ல, குறை முழுவும் இல்ல. இப்போ 0 மற்றும் மிகை முழுக்கள் மற்றும் குறை முழுக்கள் இது மூன்றும் சேர்ந்ததுதான் முழுக்கள். இப்போ முழுக்கள்ல மிகை முழுவும் இருக்கும், குறை முழுவும் இருக்கும், 0வும் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது முழுக்கள். இங்க இதோட குறிகள் வந்து மைனஸ். குறை எண்களோட குறிகள் மைனஸ். மிகை எண்களுக்கு குறி இல்லை, சரியா? அது குறி இல்லாம எழுதும்போது அதை நம்ம மிகை முழுக்கள்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம +2 +3 அப்படின்னு போடணும். குறி இல்லாம இருந்துச்சுன்னா அது மிகை முழுன்னு அர்த்தம். இந்த மிகை முழுவும் குறை முழுவும் சேர்ந்ததுதான் குறியீட்டு எண்கள். இந்த குறியீட்டு எண்கள் திசை எண்கள்னு சொல்றாங்க. புது புக்ல இருக்கு, மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறியீட்டு எண்கள் திசை எண்கள் என்னன்னா இந்த மிகை முழுக்களும் குறை முழுக்களும் தான் குறியீட்டு எண்கள் இல்ல திசை முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். 0ன்றது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. இப்போ எதிரெண், ஒன்றுக்கு எதிரெண் என்ன? ஒன்றோட எதிரெண் இந்த பூஜ்ஜியத்தை பொறுத்து தான் நம்ம எதிரெண்ணை தீர்மானிக்கணும். ஒன்றுக்கு எதிரெண், பூஜ்ஜியத்திலிருந்து எத்தனை அலகு இங்க வந்திருக்கு? ஒரு அலகு. அப்போ பூஜ்ஜியத்திலிருந்து இடப்பக்கம் எத்தனை அலகு? ஒரு அலகு. அப்போ ஒன்றோட எதிரெண் -1. -5ஓட எதிரெண், இங்க பூஜ்ஜியத்திலிருந்து இடப்பக்கம் 5 அலகுகள். அப்போ வலப்பக்கம் 5 அளவுகள் வரணும். -5ஓட எதிரெண் +5. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதிரெண்னா ஜஸ்ட் குறிய மாத்துறது. 8ஓட எதிரெண் -8, -10ஓட எதிரெண் 10. அப்ப எதிரெண்னா குறிய மாத்துறது. -4இன் எதிரெண்ணின் எதிரெண், முதல்ல பாருங்க -4, இதோட எதிரெண் 4, திரும்பவும் அந்த எதிரெண்ணின் எதிரெண், அதாவது இந்த 4க்கு எதிரெண் கேக்குறாங்க -4. அப்போ -4இன் எதிரெண்ணின் எதிரெண் -4. ஒரு எண்ணின் எதிரெண்ணின் எதிரெண் அதே எண்ணு தான் வரும். இது கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு எண்ணின் எதிரெண்ணின் எதிரெண் அதே எண் ஆகும். இப்போ இடைப்பட்ட முழுக்களை காண்க. -2க்கும் 3க்கும் இடைப்பட்ட முழுக்கள் யாவை? -2க்கும் 3க்கும் இடைப்பட்ட முழுக்கள் என்னென்ன இருக்கு? இந்த -2க்கும்
இந்த மூன்றுக்கும் இடையில என்னென்ன இருக்கு? -1, 0, 1, 2. -5க்கும் -3க்கும் இடைப்பட்ட முழுக்கள். -5 இங்க இருக்கு, -3 இங்க இருக்கு. இடைப்பட்ட முழுனா -4. 0க்கும் 6க்கும் இடைப்பட்ட முழுக்கள். 1, 2, 3, 4, 5. இந்த எண்கோடுல 1க்கு இடப்புறம் 4 அலகுகள் கூட்டினால் கிடைப்பது 1 இருக்கு, அதுக்கு இடப்புறம் 1, 2, 3, 4. என்ன ஆன்சர்? -3. 3க்கு இடப்புறம் 6 அலகுகள் கூட்டினால் இங்க 3, இடப்புறம்னா இந்த பக்கம், வலப்புறம்னா இந்த பக்கம். This is left side, right side. 3ல இருந்து இடப்புறம் 1, 2, 3, 4, 5, 6. -3. அப்ப இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இடப்புறம் அப்படின்றது -1 -4 தான் -3. 3 -6 தான் -3. இடப்புறம்னா மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, வலப்புறம்னா பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. -4க்கு வலப்புறம் 6 அலகுகள் நகர்ந்தால் கிடைப்பது -4 6 அலகுகள் -4 1, 2, 3, 4, 5, 6. 6 அலகுகள் நகர்ந்தா நமக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. இங்க பாருங்க, வலப்புறம்னா பிளஸ்ன்னு சொன்னேன். -4 + 6 2. இந்த கூட்டல்ல +2 வருமா, -2 வருமா? அடுத்த கான்செப்ட்ல சொல்றேன். வலப்புறம்னா பிளஸ், இடப்புறம்னா மைனஸ். இப்போ ஒப்பிடலாம். -3 பெருசா, 2 பெருசா? -3 பெருசா, 2 பெருசா? ஒருத்தவங்க ரூ. 3 கடன்காரனா இருக்காங்க, ஒருத்தவங்க ரூ. 2 கையில வச்சிருக்காங்க. யாரு இதுல பணக்காரங்க? ரூ. 2 கையில வச்சிருக்கோம். நான் ரூ. 3 கடன்காரனா இருக்கேன், நான் பெரியவனா? அப்படி இல்ல. நீங்க கடன் அதை திருப்பி கொடுத்துதானே ஆகணும். அப்ப கையில இருக்குன்னா பெருசு. ஒரு எண்ணுக்கு, அதாவது எந்த எண்ணை கம்பேர் பண்ணாலும் அதுக்கு இடப்பக்கமா இருக்கிற எண்கள் அதோட சின்னது மைனஸ், அதுக்கு வலப்புறமா இருக்கிறது பிளஸ். அப்போ இந்த 2க்கு -3 இடப்புறமா இருக்கு, அப்போ 2 தான் பெருசு. இந்த 2க்கும் 5க்கும் பார்த்தோம்னா 2 இங்க 2க்கு 5 வலப்புறமா இருக்கு, அப்போ 2யும் 5யும் கம்பேர் பண்ணும்போது எது பெருசுன்னா 5 தான் பெருசு. 3யும் 0வையும் கம்பேர் பண்ணும்போது 0, 3 எது பெருசு? 3 தான் பெருசு. -5, 0. -5 பெருசா இல்ல 0 பெருசா? ரூ. 5 கடன்காரனா இருக்கான், இங்க கடன் எதுவுமே இல்ல, அவங்க கையில காசும் இல்ல. அப்போ இதுல பணக்காரன் யாரு? இவன் தான். 0. ஏன்னா 0 வந்து -5 கம்பேர் பண்ணும்போது வலப்புறமா இருக்கு. இப்போ -5க்கும் 0 கம்பேர் பண்ணும்போது 0 தான் பெருசு. -3, 8, 5, -2, 0. ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் எழுதுறதுன்னா நமக்கு தெரியும், சிறிய எண்ல இருந்து பெரிய எண் எழுதணும். கொடுத்திருக்கிறதுல சிறிய எண், மிகச்சிறிய எண் எதுன்னு பாத்தீங்கன்னா -3. அதுக்கடுத்து -2. அதுக்கடுத்து 0. அதுக்கடுத்து 5, 8. -5 முதல் 6 வரையிலான எண்களில் மிகை முழுக்கள் டேஷ் மிகை முழுக்கள் உள்ளன. முழுக்கள்னா மொத்தமே -5ல இருந்து 6 வரையில மொத்த எண்ணும் எழுதுருவோம். மிகை முழுக்கள் மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்போ மிகை முழுக்கள் என்னென்ன? 1, 2, 3, 4, 5, 6.
இடைப்பட்ட எண் கேட்கல. 6 வரையிலான கொடுத்திருக்காங்க. அப்போ 6 மிகை முழுக்கள் ஆன்சர். 0க்கு இடப்புறம் -20 அலகுகள் தொலைவில் உள்ள எண்ணின் எதிரெண். கேள்வியை நல்லா படிங்க. 0க்கு இடப்புறம் 20 அலகுகள் தொலைவில் உள்ள எண்ணின் எதிரெண். ஃபர்ஸ்ட் 0க்கு இடப்புறம்னா -20, அந்த எண்ணு 0 - 20 -20, அதோட எதிரெண் -20 எதிரெண் என்ன? 20. ஆன்சர் 20. -7 வலப்புறம் 1 அலகு தொலைவில் உள்ள எண். -7 வலப்புறம்னா பிளஸ் 1 -6. 1ன் இடப்புறம் 3 அலகு தொலைவில் உள்ள எண். 1 இடப்புறம்னா -3 -2. ஓர் எண்ணின் நிலையையும் அதன் எதிரெண்ணையும் தீர்மானிக்கும் எண். அதாவது நடுவுல 0 வச்சுட்டு தான் இங்க எவ்வளோ காமனா இருந்துச்சுன்னா எதிரெண் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கண்டுபிடிக்கிறது 0. எஸ். 7ஆம் வகுப்பு 1ஆம் பருவத்துல பக்கம் எண் 1ல இருந்து 32க்குள்ள நம்ம பார்க்க போறது முழுக்களின் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டும்தான். கவனிங்க. கூட்டல், முழுக்களின் கூட்டல், முழுக்களின் கழித்தல், பெருக்கல், வகுத்தல். நான் ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முழுக்களின் கூட்டல் கழித்தலுக்கு -5 + 4 என்ன ஆன்சர்? -6 - 7 என்ன ஆன்சர்? -8 +8 + 4 ஆன்சர். 7 - 2 என்ன ஆன்சர்? முழுக்கள் கூட்டல் கழித்தல் தனித்தனியா பார்க்காதீங்க, கூட்டல் மட்டும்தான். அப்படி கூட்டும்போது 2 எண்களுக்கும் ஒரே குறியா இருந்துச்சுன்னா, இல்ல வேற வேற குறியா இருந்துச்சுன்னா, கவனிங்க, ஒரே குறியா இருந்துச்சுன்னா அந்த 2 எண்ணையும் கூட்டிக்கணும். வேற வேற குறியா இருந்துச்சுன்னா அந்த 2 எண்ணையும் கழிச்சுக்கணும். ஒரே குறியா இருக்கும்போது அங்க ஒரு குறி போடணும் இல்லையா? என்ன குறி போடணும்? அதே குறி. இது உங்க நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இங்க வேற வேற குறியா இருக்கும்போது இங்க ஒரு குறி போடணும் இல்லையா? கழிச்சிட்டீங்க. எந்த எண்ணில இருந்து கழிச்சிருக்கீங்க? பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். குறி என்ன போடணும்னா பெரிய எண் குறியை போடணும். பெரிய எண் குறி, பெரிய எண்ணுக்கு என்ன குறியோ அதை போடணும். இப்ப பார்க்கலாம். -5 + 4. இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். வேற வேற குறி. இந்த செகண்ட் ஒன் வேற வேற குறியா இருந்தா பெரிய எண்ணில இருந்து சின்ன எண்ணை கழிக்க சொல்றேன். 5ல 4 போச்சுன்னா 1. பெரிய எண்ணுக்குள்ள குறி இங்க என்ன? மைனஸ். இது பேஸ், வெரி பேஸ், தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரே குறி மைனஸ் மைனஸ் ஒரே குறியா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரே குறியா இருந்தா கூட்டிக்கோங்க ரெண்டுத்தையும். 6 + 7 13 கூட்டிட்டீங்க. அதே குறிய போடணும் மைனஸ். இங்க பாருங்க 8 + 4 ரெண்டுத்துக்குமே பிளஸ், ஒரே குறியா இருக்கு, கூட்டிக்கலாம். 12 அதே குறிய போடணும் பிளஸ், குறி போடலாம் போடாமே விட்டுடலாம் பிளஸுக்காக. 7 - 2 இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. வேற வேற குறி. செகண்ட் ஆப்ஷன் பெருசுல இருந்து சின்னதை கழிச்சிடலாம். 7ல 2 போயிடுச்சுன்னா 5. பெரிய எண்ணுக்குள்ள குறி பிளஸ், பிளஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முழுக்களின் கூட்டல் கழித்தலுக்கு 2 எண்களுக்கு ஒரே குறி இருந்தா கூட்டிட்டு அதே குறியை போடணும். 2 எண்களுக்கு வேறு வேறு குறி இருந்துச்சுன்னா கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்குள்ள குறியை போடணும். முழுக்களின் பெருக்கல்ல நீங்க குறிய பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அது எந்த குறியா இருந்தாலுமே, அது ஒரே குறியா இருக்கட்டும், இல்ல வேற வேற குறியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெருக்கல்னா பெருக்கிட போறீங்க. பெருக்கிட்டு ஒரே குறியா இருந்தா பிளஸ், வேற வேற குறியா இருந்தா மைனஸ். இதுல நீங்க பெரிய நம்பரா சின்ன நம்பரா பார்க்க தேவையில்ல, எதுவுமே பார்க்க தேவையில்ல. பெருக்கல் வந்தாவே 2 எண்ணையும் பெருக்கிடணும். ஒரே குறியா இருந்தா பிளஸ், வேற வேற குறியா இருந்தா மைனஸ். இங்க பாருங்க -5 - 4 ஒரே குறி,
இங்க -4 +3 வேற வேற குறி, ஒரே குறி, ஒரே குறி. சரி, ஃபர்ஸ்ட் பெருக்கி போட்டுடலாம். 5 4 20, 7 3 21, 7 6 42, 4 3 12. இப்போ இங்க மைனஸ் மைனஸ் ஒரே குறி இருக்கு இல்லையா? ஒரே குறி இருந்துச்சுன்னா பிளஸ். -1 +3 வேற வேற குறி மைனஸ். இங்க ஒரே குறி பிளஸ், ஒரே குறி பிளஸ். பிளஸ் போடலாம், போடாமையே விட்டுடலாம். ஒரே குறி இருந்தா பிளஸ், வேற வேற குறி இருந்தா மைனஸ். இந்த பகுதியிலிருந்து சில கணக்குகளை பார்த்துருவோம். குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக. -9 பிளஸ் -5 பிளஸ் 6. ஒரே குறியா இருந்தா கூட்டிக்கணும்னு சொன்னேன். -9 -5 இருக்கு. சரி, ஒரே குறி. 9 பிளஸ் 5 14. அதே குறியை போடணும். -14 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு வேற வேற குறி. பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கழிச்சிருங்க. 8 14 6 போச்சுன்னா 8. பெரிய எண்ணுக்குள்ள குறி மைனஸ். அப்போ குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கு வந்து இதுதான். முதல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றதெல்லாம் நீங்க போட்டு பாருங்க. செகண்ட் ஒன் 10 பிளஸ் 2 12. 12ல 4 போச்சு அப்படின்னா 8. இங்க தேர்ட் ஒன் -12 -6 -18. -18ல 8 போச்சுன்னா -10. இதுவுமே குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கு. இங்க 10 பிளஸ் 8 ஒரே குறியா இருக்கிறத ஃபர்ஸ்ட் கூட்டிக்கலாம். 18. 18ல 4 போச்சுன்னா 14. பெரிய எண்ணுக்குள்ள குறி பிளஸ். அடுத்து 70லிருந்து -40 கழிக்க. 70 மைனஸ் எதை கழிக்கணும்? -40. 70 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பெருக்கும் போது இங்க -1 இங்க -40 அர்த்தம். ஒரே குறியா இருந்துச்சுன்னா பிளஸ். ஒரு 40 40. 70 பிளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 110. -20லிருந்து கழிக்கணும். எதை கழிக்கணும்? -12 கழிக்க. -20 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 12. இங்க குறி வேற வேற இருக்கு. குறி வேற வேற இருந்தா கூட்டல்ல. பெரிய எண்ணில இருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். 20ல 12 போச்சுன்னா 8. பெரிய எண்ணுக்குள்ள குறி மைனஸ். -8. பெருக்கல் பலன் காண்க. -20 இன்ட்டு -45. ஃபர்ஸ்ட் பெருக்கிடலாம். 20 இன்ட்டு 45. 10 இன்ட்டு 45 450. 20 இன்ட்டு 45 900. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். பிளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான். 9 8 72. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, ஒரு மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். ஃபர்ஸ்ட் பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் 3 நாள் 12 1200. 1200 இன்ட்டு 1 1200. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். -32 வகுத்தல் 4. பெருக்கலுக்கு என்னவோ அதே தான் வகுத்தலுக்கு. இங்க ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 32 வகுத்தல் 4 8. இங்க ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். ஸோ மைனஸ் 50 50ஆல் வகுத்தா 1. இங்க ரெண்டுமே பிளஸ். ஸோ பிளஸ் 30 15ஆல் வகுத்தோம்னா 2. ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். ஆல்டர்னேட் சைனா இருந்தா மைனஸ், சேம் சைனா இருந்தா பிளஸ். பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் கேன்சல் பண்ணோம்னா 20. இங்க மைனஸ் 5 8 40 6 8 48. தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறார். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும். 1 மார்க் குறைக்கிறாங்க. முதல் தாளில் 25 மதிப்பெண் தவறாக பதிலளிக்கிறாள். அப்போ 25 தவறா பதிலளிச்சா 25 மார்க் குறைச்சிருப்பாங்க. -25. மேலும் தாள் 2ல் 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள். அப்போ எவ்வளவு குறைச்சிருப்பாங்க? -13. அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண் எவ்வளோ? தாள் 1ல -25, தாள் 2ல -13. அப்ப எவ்வளவு குறைச்சிருப்பாங்க? ஒரே குறி. அப்ப கூட்டிக்கணும். 8 38
அதேக்குரிய போடணும் மைனஸ். அப்போ 38 மதிப்பெண் அவங்களுக்கு குறைச்சிருப்பாங்க. மைனஸ்ன்றது குறைக்கிறது சொல்லுது. கபிலன் தன்னிடம் 10 பென்சில் வைத்திருந்தான். எவ்வளவு வச்சிருக்கான்? 10 வச்சிருக்கான். அதில் 2 பென்சில்களை செந்திலுக்கு கொடுத்துருக்கான். 2 செந்தில் கொடுத்தான். 3 கார்த்துக்கு கொடுத்தான். மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில் தர்றாங்க அவனுக்கு. மொத்த பென்சில்ல இருந்து 8 பென்சில்களை அவருடைய தங்கைக்கு திரும்ப அதுல இருந்து 8 அவன் கொடுத்துறான். மீதி எவ்வளவு இருக்கும்? 10ல 2 போச்சுன்னா 8. 8 மைனஸ் 3 5. 5 பிளஸ் 6 11. 11ல 8 போச்சுன்னா 3. ஸோ அவங்ககிட்ட மீதி 3 பென்சில் இருக்கும். ஒரு முழுவை 7ஆல் வகுக்க ஈவாக 3 கிடைக்கிறது. அந்த முழுவை காண்க. ஒரு முழு தெரியல எக்ஸ் பை எதால வகுக்கிறாங்க? 7ஆல் வகுக்கிறாங்க. ஈவு மைனஸ் 3. இங்க வகுத்தல் இருக்குது. இந்த பக்கம் போனா பெருக்கல் ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21. 21 வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் 3 கிடைக்கும். ஸோ அந்த முழு மைனஸ் 21. இந்த கேள்வி பாருங்க. என்னுடன் 2ஐ கூட்டுங்கள். என்னுடன் நான் தெரியல யாருன்னு. எக்ஸ் என் கூட 2ஐ கூட்டுங்கள். 2 கூட்டிட்டு கிடைக்கிறதுல 5ஆல பெருக்கணும். பெருக்கிட்டு வர்ற ஆன்சரை எதால கழிக்கணும்? 10ஐ கழிக்கவும். 10ஐ கழிக்கவும். இப்படி கழிச்சிட்டு வர்ற ஆன்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை 4ஆல வகுத்தா 15 கிடைக்கும். எனில் நான் யார்? இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். கொடுக்குற ஆப்ஷன் இங்க எக்ஸுக்கு அப்ளை பண்ணி 15 வருதான்னு நீங்க பார்த்தோம் ஆன்சரை செக் பண்ணி போட்டுடலாம். ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் இப்போ நாம இந்த வகுத்தல் இருக்கிற 4 அந்த பக்கம் போனா பெருக்கல் ஆகும். எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு 5 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 4 60. இந்த மைனஸ் 10 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 10 ஆகும். 70. இந்த வகுத்தல் சாரி இங்க பெருக்கல்ல இருக்கிற 5 இங்க வந்தா வகுத்தல். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 70/5 கேன்சல் பண்றேன். 1 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 2 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2 இல்லையா? 14 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 12. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். 12 நான் 12 சொல்லியிருக்கேன். 12ஓட 2 கூட்டினா 14. அது 5ஆல பெருக்குனா 70. 70ல 10 கழிச்சோன்னா 60. 60 4ஆல வகுத்தா 15. ஸோ ஆன்சர் கரெக்ட். இந்த வீடியோ லென்த்துக்காக நான் எல்லா சமயம் இதுல நான் போட முடியல. எதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறனோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம் அந்த சம்ஸ் தான் போட்டுன்னு இருக்கேன். இதுவே பெரிய லென்த்தா வரும் போல. நீங்க மற்ற எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமிடியேட்டா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை ஃபார் தட். 7ஆம் வகுப்பு டேர்ம் 2ல 1 முதல் 21 பக்கத்துல நாம இப்ப பார்க்க போறது தசம எண்கள். தசம எண்களை பத்தி தான் இதுதான். தசமம், தசம்னா 100 அப்படின்னு அர்த்தம். அந்த 100க்கு புள்ளி வச்ச எண்ணுதாம்மா தசம எண்கள். 4.3 0 0.48 88.76 புள்ளிக்கு அப்புறம் நம்ம ஒரு இலக்கமா தான் படிக்கணும். 7 6. ஓகே. இங்க தசம எண்ன்றது என்ன? 4.3 அப்படின்னா இங்க முழு பகுதி 4, தசம பகுதி 3. இங்க முழு பகுதி 0, தசம பகுதி 48. இங்க முழு பகுதி 78, தசம பகுதி 76. 78.76 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒன்றுக்கள், இது பத்துக்கள். ஒன்ஸ் டென்ஸ். இது 10th பிளேஸ், 10th சொல்லுவாங்க. இது 100th பிளேஸ். அப்படின்னா என்ன? ஒன்ஸ் 8, 7 இதோட பிளேஸ் வேல்யூ 70 பிளஸ் இந்த 7 இதோட பிளேஸ் வேல்யூ 7/10. இந்த 6 இதோட இடமதிப்பு 6/100. அப்போ 7ஓட இடமதிப்பு என்னன்னா 10ல் 1. இது 100ல் 1. அதுக்கு அடுத்து இன்னொரு இலக்கம் வந்துச்சுன்னா 1000ல் 1. இதுதான் இதோட மீனிங். 85.073 3இன் இடமதிப்பு என்னன்னு கேக்குறாங்க.
நான் சொன்னேன் 5ன்றது இடமதிப்பு 1, 8ன்றது இடமதிப்பு 10, இது 1/10, இது 1/100, அப்போ 3ன்றது 1/1000. அப்போ 3ன் இடமதிப்பு 1/1000. இல்ல எழுத்துல கொடுத்திருந்தாங்கன்னா 1000ல் 1. ஒருவேளை 7க்கு கேட்டிருந்தாங்கன்னா 100ல் 1. 10 100 1000ஆல் வகுத்தல் 573/10. இங்க பாருங்க 10ஆல் வகுத்தல். இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு? ஒரு ஜீரோ இருக்கு. இப்போ 634/100. இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. 7368 பை இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 3 ஜீரோஸ் இருக்கு. இங்க 10ஆல 100ஆல 1000ஆல வகுக்கும் போது இங்க ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா இங்க ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி. இங்க 2 ஜீரோ இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க 3 ஜீரோ இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்க ஆன்சர் 57.3, இங்க 6.34, இங்க 7.368. 5/3. இதை நம்ம பின்ன எண்ணா இருக்கு. இதை எப்படி தசம எண்ணா மாத்துறது? வகுக்கணும். ஓர் முன் 3, மீதி 2 இருக்கு. 2 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. இங்க புள்ளி வைக்கிறேன். புள்ளி வச்சா இங்க 0 வரும். அப்போ 3ல இப்போ வகுக்கலாம். 5 3 15, 6 3 18, திரும்பவும் 2 இருக்கும். திரும்ப நம்ம புள்ளி வைக்கணுமா? தேவையில்ல. நம்ம 0 சேர்த்துக்கலாம். இப்போ 6 வரும். திரும்ப 2 இருக்கும். திரும்ப 0 சேர்த்துக்கலாம். 6 போயிட்டே இருக்கும். 2/5. இங்க பாருங்க. 2 5ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ டைரக்டா முன்னாடியே புள்ளி வச்சுக்கலாம். இந்த புள்ளி தான் கணக்கு. இந்த 0 கணக்கு இல்ல. இங்க 0 வரும். புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா 0 வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 4. 0.4. தசம என்ன நம்ம பின்ன எண்ணா மாத்த முடியும். பின்ன என்ன தசம எண்ணா மாத்த முடியும். இப்போ பின்னத்தை தசமா மாத்தணும் இல்லையா? தசமத்தை பின்னமா மாத்தலாம். 0.432 இப்படி இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எத்தனை இலக்கம் தள்ளி இங்க புள்ளி இருக்கு? 3 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 3 2 புள்ளி எடுத்துட்டேன். எத்தனை இலக்கம்? 1 2 3 இருக்கு இல்லையா? அப்போ 1 போட்டு எத்தனை இலக்கமோ அத்தனை 0 போட்டுறணும். 4.5. இந்த புள்ளி எடுத்துறேன். எடுத்துட்டு எழுதுங்க. டிவைட் பை ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எத்தனை இலக்கம் தள்ளி இருக்கு? ஒரு இலக்கம். அப்போ 1 0. எத்தனை இலக்கமோ அத்தனை 0 போடணும். தசமங்களை ஒப்பிடுதல். 0.3 பெருசா இல்ல 0.25 பெருசா? எது பெருசு? இது பெருசா? 25 இருக்கு. இங்க வெறும் 3 இருக்கு. இது பெருசா அப்படின்னு எழுதுனீங்கன்னா தப்பு. 0.3 0.25. இந்த புள்ளிக்கு அப்புறம் வலது பக்கமா நம்ம எத்தனை 0 சேர்த்தாலும் அதோட வேல்யூ மாறாது. ஏன்னா 3 ஒரு இலக்கமா தான் உங்களை படிக்க சொன்னேன். இது 25ல 2 5. இங்க 3க்கு அப்புறம் நம்ம ஒரு 0 சேர்த்துக்கலாம். இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை இலக்கம் வர்ற மாதிரி 0 சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க. 0.30 30. இங்க 25. எது பெருசு? 8.36 6.29. இது இந்த தசம எண்களை ஒப்பிடலாம். ஒப்பிடும் போது ஃபர்ஸ்ட் முழு பகுதியை ஒப்பிடணும். 8 பெருசா 6 பெருசா? 8 பெருசு. அப்படி இருந்தா நீங்க தசமத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தசம இலக்கங்கள் எப்போ பார்க்கணும்னா இங்க முழு பகுதிகள் சமமா இருக்கும்போது தசம பகுதிகளை பார்க்கணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் இந்த தசமத்துல முதல் இலக்கத்தை பார்க்கணும். அதுவும் சமமா இருக்குன்னா இரண்டாவது இலக்கத்தை பார்க்கணும். 7ஆம் வகுப்பு டேர்ம் 3ல 1 முதல் 25. இதுல நாம என்ன பார்க்க போறோம்னா தசம எண்களை முழுமையாக்குதல் மற்றும் அடிப்படை செயல்கள்.
அடிப்படை செயல்கள் பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல். நாம ஃபர்ஸ்ட் கண்டென்ட் லேர்னிங் வீடியோ, அதாவது டெஸ்ட் 1க்கான கண்டென்ட் லேர்ன் வீடியோ பார்த்தோம். அதுல நாம முழுமையாக்கல் பார்த்தாலே அதே தான் இந்த தசம எண்கள். 4.573ஐ இரு தசம இடத்திருத்தமாக எழுதுக. இங்க தசமத்துல இது முதல்ல, இது 2. இதோட நிறுத்த சொல்றாங்க. இதுக்கு அடுத்து நமக்கு தேவையில்ல. இதுக்கு அடுத்த எண் பாருங்க. இதுக்கு அடுத்த எண் 5ஓ இல்ல 5 பிளஸ் 5 விட பெருசா இருந்தா இந்த எண்ணோட ஒன்று சேர்க்கணும். இதுதான் நம்ம டெஸ்ட் 1ஓட கண்டென்ட் லேர்னிங் வீடியோல பார்த்தோம். இங்க 3 இருக்கு. அப்போ இட்ஸ் ரிமைனிங் சேம். 5 விட குறைவா இருந்துச்சுன்னா சேம். 5 இல்ல 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா +1. இது அப்படியே போட்டுருங்க. ஸோ இரு தசம இட திருத்தமா எழுதியிருக்கோம். ஒரு தசம இட திருத்தமாக எழுதுக. இங்க முதல் தசமம் இல்லையா, இங்க திருத்தம் எழுத சொல்றாங்க. இது 5 5 விட பெருசா தானே இருக்கு. அப்ப இதோட +1 கூட்டிக்கணும். 4 4.4 இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுடணும். 0 0 நம்ம அங்க போடுவோம். இங்க 0 போட்டாலும் வேல்யூ இல்ல. இப்படி 0 போற தப்பு இல்ல, 0க்கு வேல்யூ இல்ல. அதனால 4.4. 838.51ஐ 10ன் 1ஆம் இடத்திற்கு தசம திருத்தமாக எழுதுக. அதாவது நமக்கு தெரியும் இதோட இடமதிப்பு 10ல் 1, இதோட இடமதிப்பு 100ல் 1. இப்ப 10ல் 1ன் மதிப்பு, அதாவது இந்த இடத்துலயே தசம திருத்தமா எழுத சொல்றாங்க. அப்போ அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 1 இருக்கு. 5 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா இங்க 1 கூட்டணும். இங்க குறைவா இருக்கு, அப்போ 5. .838.41ஐ முழு எண்ணுக்கு இடத்திருத்தமாக எழுதுக. முழு எண், அப்போ தசம பகுதியே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முழு எண்ணோட கடைசி இலக்கம் எதானே? அதுக்கு அடுத்த இலக்கம் பாருங்க, 4 இருக்கு. 5 விட குறைவு. அப்போ இதை அப்படியே முடிச்சிடலாம். 838 ஆன்சர். ஒருவேளை இங்க 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா இங்க 839 ஆன்சர். முழுமையாக்கல் சொல்லிட்டேன். இப்போ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். கூட்டல் 43.5 பிளஸ் 74.41 பிளஸ் 0.3. இப்போ இதன் உங்களுக்கு கூட்ட சொல்றாங்க. எத்தனை எண்கள் இருக்கு? 1 2 3. தசமம் கூட்டும் போது 3 எண் இருக்கா? 3 புள்ளி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. 3 புள்ளி வச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 43.5 43.5. செகண்ட் ஒன் 74.41 74.41. அடுத்து 0.3 0.3. இந்த புள்ளிகள் நேரா இருக்கணும். நேர்கோட்டில் இருக்கா பாருங்க. கொடுத்திருக்கிறதே புள்ளிக்கு இந்த பக்கம், புள்ளிக்கு அந்த பக்கம் எழுதுறோம். ஒருவேளை இங்க 35 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா வெறும் முழு மதிப்பு தான் இருக்கு, இந்த பக்கம் வரும். இப்ப கூட்டலாம். 1 5 4 9 9 பிளஸ் 3 12 12க்கு 2 மீதி 1 6 6 பிளஸ் 3 9 9 பிளஸ் 4 13 இங்க 1 4 8 8 பிளஸ் 7 15 153.21. கழித்தலுக்கும் அதே தான். 74.31 மைனஸ் 31.4507. இப்படி கொடுத்துருக்காங்க. புள்ளியை நேரா வச்சுக்கலாம். 74.31 31.4507. இங்க தசம இலக்கம் 4 இருக்கு, இங்க தசம இலக்கம் 2 இருக்கு. வலது பக்கமா நம்ம எத்தனை ஜீரோன்னு சேர்க்கலாம், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால 0 0 சேர்த்துக்கிறேன். இங்க தசம இலக்கம் 4 வந்துருச்சு, இங்க தசம இலக்கம் 4 வந்துருச்சு. இப்ப கழிச்சிடலாம். 34.3 into 7. நீங்க புள்ளியை பார்க்காதீங்க, டைரக்டா பிரிக்கிறீங்க. 7 3 21, 7 4 28, 28 பிளஸ் 2 30, 7 3 21, 24.
போட்டதுக்கு அப்புறமா வலது பக்கத்துல இருந்து எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கு? ஒரு இலக்கம். அப்போ வலது பக்கத்துல இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடணும். இப்போ 3.2 இன்ட்டு 4.1 இப்போ பெருக்கும்போது as it is நீங்க பாயிண்ட பத்தி கவலைப்படாம பெருக்கிடுங்க. 1 2 4 3 3 4 2 8 4 3 12 2 1 3 1 இப்போ இங்க வலது புறத்துல இருந்து ஒரு இலக்கம், இங்க வலது புறத்துல இருந்து ஒரு இலக்கம். 1 + 1 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 4.5 டிவைட் பை 3.2 இந்த 4.5ன்றதை நம்ம பின்னமா மாத்திக்கலாம். 45 வலது புறத்துல ஒரு இலக்கம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்போ 10 டிவைட் பை 3.2 ஒரு இலக்கம் தள்ளி 32/10 45/10 வகுத்தல் 32/10 இங்க கீழே இருக்கிறது வகுத்தல். இப்ப வகுத்தல பெருக்கலா மாத்தினா இந்த பின்னம் தலைகீழா மாறும். ஏற்கனவே பார்த்திருக்கோம். 45/10 10 10 கேன்சல் is equal to 45/32. அப்போ வகுத்தலுக்கு நீங்க பின்னமா மாத்திட்டு அதை நீங்க வகுக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். 8ஆம் வகுப்பு டேர்ம் 1ல நாம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விகிதமுறு எண்கள். செகண்ட் ஒன் ஒரு எண்ணின் வர்க்கம் கணம். தேர்ட் ஒன் வர்க்கமூலம் கனமூலம். ஃபோர்த் ஒன் அடுக்கு. ஃபிஃப்த் ஒன் அறிவியல் குறியீடு. விகிதமுறு எண்கள்ன்றது ஒரு எண்ணை விகிதமா எழுத முடிஞ்சா அதான் விகிதமுறு எண். விகிதமுறு எண்ணுன்றது பின்னம்ங்க. பின்னம்க்கும் விகிதமுறு எண்ணுக்கும் பெரிய டிஃபரெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல. விகிதமுறு எண்ணுக்கு ஒரு திட்ட வடிவம் இருக்கு. பின்னத்துக்கு எந்த திட்ட வடிவமும் இல்ல. -4/-3 இது வந்து ஒரு பின்னம். -8/3 இது எல்லாமே பின்னம். 7/-4 15/18 இது எல்லாமே பின்னம். ஆனா விகிதமுறு எண்கள்னா அதுக்கு ஒரு திட்ட வடிவம் இருக்கு. என்ன அந்த திட்ட வடிவம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தொகுதியில மட்டும்தான் வந்து குறி இருக்கணும். அது பிளஸ்ஸா இருக்கட்டும் இல்ல மைனஸா இருக்கட்டும், தொகுதியில மட்டும்தான் இருக்கணும். பகுதியில இருக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் அது எளிய வடிவில இருக்கணும். அதுக்கு அடுத்து அதை வகுக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த 1 பாருங்க. 15/18 இதை வகுத்தா 5/6. 15/18 எளிய வடிவம் வந்து 5/6. விகிதமுறு எண்ணோட திட்ட வடிவம் இந்த மாதிரி எளிய வடிவில் இருக்கணும். அதுக்கு கீழே வேற எந்த எண்ணாலையும் வகுக்க முடியாததா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் எளிய வடிவம். நூத்தி 12 528 இவற்றின் எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். இது கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருந்துச்சு, அதனால இந்த சம் எடுத்திருக்கேன். இதோட எளிய வடிவம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எந்த வாய்ப்பாடுல இங்கேயும் 2 இங்க 8 ஸோ இரண்டாம் வாய்ப்பாடுல கேன்சல் ஆகும். 5 6 2 6 4 அகைன் இரண்டாம் வாய்ப்பாடு 2 8 1 3 2 அகைன் இரண்டாம் வாய்ப்பாடு 14 66 7 33 இதுக்கப்புறம் எந்த எண்ணாலையும் வகுக்க முடியாது. இப்போ இலக்கங்கள் கூடுதல் பகுதியோட இலக்கங்கள் கூடுதல் 3 + 3 6. ஒரு எண்ணின் வர்க்கம்ன்றது அந்த எண்ணை அதே எண்ணால பெருக்கிறது is equal to x². 10 வர்க்கம் 10 × 10 is equal to 10². 100 வர்க்கம் 100². 1000 வர்க்கம் 1000². ஸோ அது ஸ்கொயர் பண்றது அதே எண்ணால வகுக்கிறது 45².
இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 45. ஏற்கனவே மேக்ஸ் ட்ரிக்கில் ஒன்று போட்டிருந்தோம். 5 ஸ்கொயர் 25, 4க்கு அடுத்து நம்பர் 5, 4 இன்ட்டு 5 20. இந்த 5ல் முடிகிற எண்ணுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட். மற்றதுக்கெல்லாம் நீங்க பெருக்கி போட்டுடலாம். இப்போ வர்க்க மூலம், ஒரு எண்ணுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது 3136ஓட வர்க்க மூலம் தான் பார்க்க போறோம். இப்போ வர்க்கம், அதோட வர்க்க மூலம், ஒரு எண்ணோட வர்க்கம் என்னன்னு சொல்லியிருக்கேன். 1ஓட வர்க்கம் 1, 2ஓட வர்க்கம் 4, 3ஓட வர்க்கம் 9, 4ஓட வர்க்கம் 16, 5ஓட வர்க்கம் 25, 6ஓடது 7ஓடது. ஸோ போட்டிருக்கோம் எல்லாத்தையும். இங்க பாருங்க, வர்க்க எண்கள் இந்த எண்களை கொண்டு தான் முடியும். 1, 4, 9, 6, 5, 6, 9, 4, 1, 3. ஒரு வர்க்கம் 1 கொண்டு முடிஞ்சா அந்த எண் எதை கொண்டு, ஒரு வர்க்க எண் 1ஆல முடியுதுன்னா அந்த எண் 1ஆல முடியும், இல்லைன்னா 9ஆல முடியும். 1ஆல முடியும், அப்படி இல்லைன்னா 9ஆல முடியும். ஒரு வர்க்கம் 4ல முடியுதுன்னா அந்த எண் 2ஆல முடியணும், இல்லைன்னா 8ஆல முடியணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு எண் 9ஆல முடியுதுன்னா அந்த எண் 3ஆல முடியணும், அப்படி இல்லைன்னா 7ஆல முடியணும். வேற 6ஆல முடியுறதுன்னா அந்த எண் 4ஆல முடியணும், இல்லைன்னா 6ஆல முடியணும். 0க்கு 0. அப்போ இந்த எண் வர்க்க எண் 1, 4, 9, 6, 0 இதை தாண்டி 5ல முடியறதுக்கு, 5ஆல முடியணும்னா அந்த எண் 5ஆல முடியணும். இதை தாண்டி மற்ற எண் வராது. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஷார்ட்கட் தான் சொல்ல போறேன், புக் மெத்தட் சொல்லல. வர்க்க மூலம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல பாருங்க, எதுல முடியுது? 6ல முடியுது. 6ல முடிஞ்சா 1 4ல வரலாம், இல்ல 6ல வரலாம். இந்த 2 எண்ல முடியலாம். நான்கு, அப்படி இல்லைன்னா 6. அதுக்கு அடுத்து 2 டிஜிட் அடிச்சிருங்க. 31 இருக்கு. 31ஓட நியர்பை வர்க்கம் என்ன? 1 ஸ்கொயர் 1, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. 36 பெருசா போயிடுது. அப்போ 5 ஸ்கொயர், 5 இன்ட்டு 5 தானே. அப்போ இங்க முன்னாடி 5 வரும். இப்போ இங்க 4 வருமா, 6 வருமா? இந்த 5க்கு அடுத்த நம்பர் என்னமா? 6. 5 6 30. இந்த 30 பெருசா, இந்த 31 பெருசா? இந்த 31 இங்க பெருசுன்னா இந்த பெரிய எண் எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் 56. 324இன் வர்க்க மூலம் கடைசி 2 இலக்கம் 4ல முடியுது. அப்போ 2 வரலாம், அப்படி இல்லைன்னா 8 வரலாம். 8 8 64, இல்ல 2 2 4. இது 2க்குள்ளதான் வரணும். இதுக்கு 2 இலக்கம் அடிச்சிருங்க. இங்க 3 இருக்கு இல்லையா? 3ன்றது 1 1 1. 2 2 பார்த்தா 4 பெருசாயிடுது. ஸோ முன்னாடி 1 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க 2 4. 1க்கு அடுத்த எண் என்ன? 2. 2 2. 2 பெருசா, 3 பெருசா? இங்க பெரிய எண் வந்தா இந்த பெரிய எண் எடுத்துக்கணும். இங்க சின்ன எண் வந்துச்சுன்னா இங்க சின்ன எண் எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 18. 2500க்கு வர்க்க மூலம் இங்க 0ல முடியுது. ஒன்லி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 0. அப்ப 2 இலக்கம் அடிச்சிருங்க. 25. 25ன்றது 5 இன்ட்டு 5 தானே. ஸோ 50. அனதர் எக்ஸாம்பிள் 576. கடைசி 2 இலக்கம் 6 கொண்டு முடியுது இல்லையா? அப்போ 6 வரலாம், அப்படி இல்லைன்னா 4 வரலாம், இல்லைன்னா 6 வரலாம். 2 இலக்கம் அடிச்சிருங்க. இங்க 5 இருக்கு. 2 2 4. ஸோ 2 முன்னாடி 2 வந்துருச்சு. 2க்கு அடுத்த எண் 3. 2 3 6. 6 பெருசா, 5 பெருசா? இந்த 6 கம்பேர் பண்ணும்போது 5 சின்னது தானே. இது சின்னதுன்னா இந்த சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 24. இது புக் மெத்தட் இல்ல, ஷார்ட்கட் மெத்தட்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு எண்ணின் 45, 36, 738 இப்படி ஒரு எண்ணின் வர்க்கமூலத்துல மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து பேரா ஒரு கோடு போடுங்க. 1, 2, 3 பேர் இல்ல இதுக்கு தனியா ஒண்ணு. எத்தனை கோடு போட்டிருக்கோம்? 1, 2, 3, 4. அப்போ எத்தனை இலக்கம் வர்க்கமூலத்துல எத்தனை இலக்கம் இருக்குன்னா 4 இலக்கம் இருக்கும். இது தனியா ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ கணம் ஓர் எண்ணின் கணம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு எக்ஸ் இன்டு எக்ஸ். அதே என்ன 3 முறை பெருக்கணும், அதுதான் அதோட கணம். இரண்டின் கணம் 2 இன்டு 2 இன்டு 2 8. அப்போ ஒன்றின் கணம் 1, இரண்டின் கணம் 8, மூன்றின் கணம் 27, நான்கின் கணம் 64, ஐந்தின் கணம் 125, ஆறின் கணம் 216, ஏழின் கணம் 343, எட்டின் கணம் 512, ஒன்பதின் கணம் 729, 10 கணம் 1000. இந்த டேபிள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, கணம் எண் 1 முடியுதுன்னா அது 1ஆல தான் முடியும். 8 முடியுது அப்படின்னா 2ஆல. இங்க பாருங்க, ஒரு எண்ணின் கணம் 1, அதாவது ஒரு எண்ணுக்கு கடைசி இலக்கம் 1ன்னா அதோட கணமும் 1ல முடியும். ஒரு எண் 4ல முடியுதுன்னா அதோட கணமும் 4ல முடியும். ஒரு எண் 5ல முடியும்னா அதோட கணமும் 5ல முடியும். ஒரு எண் 6ல முடியும்னா அதோட கணமும் 6ல முடியும். ஒரு எண் 9ல முடியுதுன்னா அதோட கணம் 9, 0ல முடியுதுன்னா அதோட கணம் 0. இந்த இதுல வச்சுதான் சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்க, ஒரு எண் 3ல முடியுதுன்னா அதோட கணம் 7ல முடியும். ஒரு எண் 7ல முடியுதுன்னா அதோட கணம் 3ல முடியும். ஸோ இது ரெண்டும் ஒரு பேரு. ஒரு எண் 2ல முடியுதுன்னா அதோட கணம் 8ல முடியும். 8ல முடியுதுன்னா அதோட கணம் 2ல முடியும். இது ஒரு பேர். 27,000 இவற்றோட கனமூலம் காண்க. கனமூலம் கேட்டாங்கன்னா அங்க கடைசி 2 இலக்கம் வச்சிடணும் இல்லையா? இங்க கடைசி 3 இலக்கம் 0ல முடியுது. அப்போ அதோட கனமூலமும் 0ல முடியும். 3 இலக்கம் அடிச்சு விட்டுருங்க. இப்ப 27. 27ன்றதோட கனமூலம் என்ன? இங்க பாருங்க, 3. ஸோ இதோட கனமூலம் 30. 9261ன் கனமூலம் இஸ் ஈக்குவல் டு 1ல முடியுது. அப்போ 1ல தான் முடியும். 1 இந்த 3த்தையும் அடிச்சு விட்டுருங்க. 9ன் கனமூலம் 9 கரெக்டா அதுக்கோட கனமூலம் இல்ல. 8 8க்கோட கனமூலம் வந்து 2. ஸோ 21 ஆன்சர். டைரக்ட் ஆன்சர். ஆயிரத்தி 728ன் கனமூலம் 8ல முடியுது. 8ல முடிஞ்சா அதோட கனமூலம் எதுல முடியும்? 2ல முடியும். நீங்க அந்த சார்ட் இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. 3 அடிச்சிருங்க. 1 இருக்கு. 1 × 1 1 தான். ஸோ 1 12. கனமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கடைசி இலக்கத்தை வச்சு நம்ம இந்த கடைசி இலக்கத்தை சூஸ் பண்ணிடுறோம். அப்புறம் 3 இலக்கத்தையும் அடிச்சுட்டு இந்த கடைசி இலக்கத்துக்கு கனமூலம் கண்டுபிடிச்சு அதை தான் நம்ம இங்க போடுறோம். இந்த ஷார்ட்கட்டை கொஞ்சம் கிளியர் கட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா கனமூலம் கேள்வி கேட்பாங்க. 9621ன் கனமூலம் என்ன? அடுக்குக்குறிகள் a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n. இங்க ஏன்றது அடிமானம், mன்றது அடுக்கு. அடிமானங்கள் சமமா இருக்கு, பெருக்கல்ல இருக்குன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம். a பவர் m அடுக்கு n இருந்துச்சுன்னா a பவர் m into n. இங்க பெருக்கலுக்கு பதில் வகுத்தல் இருந்துச்சுன்னா a பவர் m வகுத்தல் a பவர் n is equal to a பவர்
m minus n. ஸோ இதை பயன்படுத்தி -7 பவர் 4 இன்ட்டு -7 பவர் 3 அடிமானம் சமமா இருக்கு, பெருக்கல்ல இருக்கு, அடுக்களை கூட்டிக்கலாம் 7. அறிவியல் குறியீடு இதோட திட்ட வடிவம் s இன்ட்டு 10 அடுக்கு a. இங்க sன்றது 1லிருந்து 9க்குள்ள தான் வரணும், 1லிருந்து 9க்குள்ள. அதை நல்லா பார்த்துக்கோங்க. $5432.7 அறிவியல் குறியீட்டில் எழுதுக. இஸ் ஈக்குவல் டு இந்த புள்ளி இங்க வரணும். அப்ப எத்தனை இலக்கம் தள்ளி வரும்? 3 இலக்கம். இங்க பாருங்க, 5.4327. எத்தனை இலக்கம் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை இலக்கம் வந்திருக்குன்னு பாருங்க. 3 இலக்கம் வந்திருக்கு. அப்ப 10 அடுக்கு 3. ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்துருச்சுன்னா இங்க 0.0051 அறிவியல் குறியீட்டு, அதாவது ஒரு இலக்கம் தள்ளி தான் வரணும். இங்க இருக்கிறது இங்க வரணும். ஸோ 5.1 போட்டுட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை இலக்கம் தள்ளி வந்திருக்கு? 1 2 3 இருந்திருக்கு. அப்போ 10 அடுக்கு -3. ரைட் டு லெஃப்ட் வந்துருச்சுன்னா இங்க பிளஸ் வரும், லெஃப்ட் டு ரைட் வந்துருச்சுன்னா இங்க மைனஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேஸ் போதும். ஒரு 4 கணக்கு மட்டும் பார்த்துடலாம். முழு எண்களை பெருக்கலாம். 7 × 5.2 7 2 14, 1 7 5 35 36.4 இன்ட்டு 10 அடுக்கு 2 இன்ட்டு 10 அடுக்கு 7 இஸ் ஈக்குவல் டு 36.4 இன்ட்டு அடிமானம் சமமா இருக்கு, பெருக்கல்ல இருக்கு, அடுக்கலை கூட்டிக்கலாம் 10 அடுக்கு 9. இப்போ இது அறிவியல் குறியீடை மாத்தணும்னா இங்க இருந்து இங்க வரணும், ரைட்ல இருந்து லெஃப்ட் வருது. அப்போ பிளஸ் 3.64 இன்ட்டு 10 அடுக்கு ஒரு இலக்கம் தள்ளி தான் வருது, +1 இன்ட்டு 10 அடுக்கு 9 இஸ் ஈக்குவல் டு 3.64 இன்ட்டு 10 அடுக்கு 1 + 9 10. 0.00002000 சாரி 0.00002020 இவற்றை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. இங்க இருக்கிற புள்ளி நமக்கு எங்க வரணும்? ஒரு இலக்கம் தள்ளி இங்க வரணும். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகுது. அப்போ 10 அடுக்கு மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. எத்தனை இலக்கம்? 1 2 3 4 5 6 6 இலக்கம் தள்ளி வருது 6. இப்போ 2.020. இந்த அறிவியல் குறியீட்டோட இந்த டெஸ்ட் 2க்கான கண்டென்ட் லேர்னிங் மோர் ஆர் லெஸ் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நிறைய சம்ஸ் புக்கில் இருக்குது. நீங்கள் புக்கில் இதை பார்த்துட்டு புக்கில் ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் டெஸ்ட்டு நல்லபடியாக எழுத முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ.